சயின்ஸில் ஒரு முக்கியமான பிரின்சிபல்ஸ் இருக்குது, ஹியூமோஸ்டேட்டிக்னு சொல்லுவாங்க. நீங்கள் நானும் இப்போ வந்து அமைதியாக உட்காந்து ஏன் பேசுகிறோன்னா, இது வந்து ஸ்டேபிள் கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ டக்குன்னு எர்த்குவேக் வந்துருச்சுன்னா, நிலநடுக்கம் வந்துச்சுன்னா டக்குன்னு நாம பார்த்துட்டு இந்த ஸ்டேபிள் கண்டிஷன் இருக்க முடியாது இல்லைங்களா? இப்போ அதுதான் நடந்துட்டு இருக்கு. இந்த டோமினோ எஃபெக்ட்லாம் ஒன்று மாற்றி மாற்றி உடச்சிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ என்னன்னா, இது ஒரே நாளில் எல்லாமே முற்றிலும் நனைஞ்சு போயிருமான்னு கிடையாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அழிவு 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய 90% உயிரினங்களுடைய எக்கோசிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். அந்த உயிரினங்கள் இருக்காது, அந்த ஸ்பீசிஸே வந்துட்டு இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அந்த அழிவு இருக்கும். அப்போ மனித இனம் மட்டும்தான் தப்பி பிழைக்கும், அதில் ஒரு குறிப்பிட்ட இனம் மட்டும்தான் இப்போ தப்பி பிழைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இருக்கும். அதற்கு பின்பாக இருக்கக்கூடிய அது சமூகம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது மேலே அவங்க தப்பி பிழைப்பாங்களா, வேறு வேறு இதில் இருப்பாங்களா, சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தில் வர மாதிரி வந்துட்டு அண்டர் கிரவுண்டில் போய் உட்காந்துட்டு வந்து இது இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லைங்களா? ஆனால் அது ஏதோ ஒரு விதத்தில் தற்போது இருக்கக்கூடிய நிலைமையில் இந்த சமமான நிலைமைகள், இந்த அமைதியான ஒரு பூமி அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இதே நிலைமை தொடர்ச்சிச்சுன்னா, இப்போ எக்ஸிஸ்டிங் இந்த ப்ரொடக்ஷன் சிஸ்டம் அண்ட் எமிஷன்ஸ் அப்படி கண்டினியூ ஆகுது அப்படின்னா, நிச்சயமாக 100லேருந்து 150 வருடங்களுக்குள்ளாக மிகப்பெரிய அழிவை நாம் சந்திப்போம்.